பாலன் மூவிக்கு நான் புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூன் 19 மூவி ரிலீஸ் ஆகும். அன்பே டயானா படம் ஜூலை 17 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நூறுசாமி மூவிலிருந்து விஜய் ஆண்டனியோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் ஆண்டனியோட கேரக்டர் நேம் ஏழுமலை. ஜூன் 19 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். விஜயகரன் படம் எடுத்த சசி டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, திஷான், சாசிகா நடிக்கிறாங்க. பாலாஜி ஸ்ரீராம் மியூசிக் பண்றாரு. மகட மூவில அஞ்சலியும் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. அவங்களுக்கான பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. துரோணச்சித்திரம் படத்தை ஜூன் 15 ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனா ஜூன் 15 அவங்களால படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. சோ கௌதம் மேனன் இப்ப என்ன பண்ண போறாரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஜூலை 15 வரைக்கும் டைம் கேட்க போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. சோ ஹைகோர்ட்ல போயிட்டு ஜூலை 15 வரைக்கும் இதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்ல போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராம் சரணோட பெட்டி படம் இப்ப 400 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜெயிலர் 2ல ஹிருத்திக் ரோஷன் கேமியோ ரோல் பண்ண போறதா ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லிருக்கேன். இப்போ இந்த நியூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஹிருத்திக் ரோஷனுக்கான லுக் டெஸ்ட்டுமே அடுத்த வாரம் நடக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரே சொன்னாரு இந்த படம் ஜூன்ல ரிலீஸ் ஆகும்னு. அப்புறம் ஜூலை ஆகஸ்ட்னு போச்சு. அடுத்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகும் வரைக்கும் டாக்ஸ் போச்சு. இப்போ என்ன லேட்டஸ்டா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ரிலீஸ் தள்ளி போனதான் தள்ளி போயிடுச்சு. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி டாக்ஸ் போறதா சொல்லப்பட்டது. சோ மோஸ்ட்லி படம் தீபாவளிக்கு வரதான் வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி தீபாவளிக்கு சிம்புவோட அரசன் படம் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த 2 படங்களும் தீபாவளிக்கு கிளாஷ் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போதைக்கு இந்த 2 படங்கள் தீபாவளிக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேற எந்தெந்த படங்கள் தீபாவளிக்கு வரப்போது கிளாஷ் ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 மூவிஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தனுஷோட D55 படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. இது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ப்ரோமோ கூட விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ப்ரோமோட பிஜிஎம் பார்க்க நல்லாவே இருக்கு. நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் ப்ரோமோட தான் வருமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி ப்ரோமோட வந்தா செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டார் கேஸ்ட மென்ஷன் பண்ணி இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரோமோ கேட்க நல்லாவே இருக்கு. மமிதா பைஜியோட ரியாக்ஷன்ஸும் ப்ரோமோல பார்க்க நல்லாவே இருக்கு. ஃபுல் சாங் ஜூன் 19 ரிலீஸ் ஆக போகுது. AK-64 படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இதை பத்தி சொன்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்றதுல ஒரு சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதை முடிச்சாதான் படம் ஸ்டார்டே ஆகும். கருப்பு படத்தோட OTT வெர்ஷன்ல டெலிட்டட் சீன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி எதுவும் டெலிட்டட் சீன் பெருசா எதுவும் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலிட்டட் சீன்ஸ் அவங்க தனியா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூன் 22 தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா என்னென்ன மூவிஸ் ரீ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஜில்லா படம் மட்டும் ரீ ரிலீஸ் ஆக போறது நியூஸ் வந்திருக்கு. விஜய் ஆண்டனியோட மூவிஸ் எல்லாம் நல்லா இருந்து ஏன் வசூல் பண்ண மாட்டுது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் நடிச்ச மூவிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிட் தான், நல்லா வசூலும் பண்ணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர் நடிச்ச மூவிஸ் எல்லாம் நிறைய ஆடியன்ஸ்க்கு செட் ஆகல. குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாத மாதிரியான மூவிஸ் அவர் பண்ணாரு. சோ அதுல கொஞ்சம் பின்னாடி போனாரு. திரும்ப பிச்சைக்காரன் 2 எடுத்து விமர்சன ரீதியா அப்படி இப்படின்னு சொன்னாலும் வசூல் ரீதியா ஒரு ஹிட் படமாவே அதாச்சு. சோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான படங்கள் தான் விஜய் ஆண்டனி கிட்ட ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரியான படங்களை அவர் தொடர்ந்து பண்ணா அந்த படங்கள் கண்டிப்பா அவருக்கு கை கொடுக்கும். இப்ப பண்ணிருக்கிற நூறுசாமி படம் மாதிரி இந்த படம் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கான ஷூட்டிங் முடிக்காம சாங் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ எந்த படத்துக்குமே மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு சாங் ரிலீஸ் பண்றது கிடையாது. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போதே சாங் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் அமையும் அப்படின்னு. இந்த கொஸ்டின்ஸ் பத்திலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் மூவில வரக்கூடிய அடடா சாங் தான். இது என்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.